அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய எமது வகுப்பில் நாம் பார்க்க போவது இந்த எழுத்துக்கள். அடுத்தது ரா, ஸ, சீன், ஷீன், ஸாத், ضاد. நாம் முதலாவதாக இந்த எழுத்துக்களை பார்ப்போம். ஹா, தால், جيم، ذال، ثاء، حاء، دال، ذال. را، ز، را، ز، را، ز. ரா என்ற எழுத்து வாய் நிறைய சொல்ல வேண்டும். ஃபுல் மவுத் லெட்டர் என்று சொல்லுவோம். கனமானதாக வாய் நிறைய சொல்ல வேண்டும். ரா. அடுத்ததாக ஸ என்ற எழுத்தை ஸ் என்ற சத்தம் வருமாறு ஸ, 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 ரா, ஸ என்று நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். நாம் முதலாவதாகவே சரியாக அதனை மனனமிட்டால்தான் தொடர்ந்து வரும்போதும் அந்த எழுத்துக்களை முறையாக உச்சரிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போது பார்ப்போம். தால், ரா, தால், ஸ, த, ரா, ஜீம், ஸ, தால். இன்னொரு தடவை. ரா, ஸ, தால், ரா, தால், ஸ, த, ரா, ஜீம், ஸ, தால். இப்போது இந்த எழுத்துக்களை பார்ப்போம். சீன், ஷீன், சீன், ஷீன், சீன், ஷீன். சீனை நாம் உச்சரிக்கும் போது ஸ் என்ற சத்தம் வர வேண்டும். ஷீனை உச்சரிக்கும் போது ஷ் என்ற அந்த சத்தத்துடன் தான் நாம் சரியாக சொல்ல வேண்டும். எவ்வாறு? சீன், ஷீன், சீன், ஷீன், சீன், ஷீன். ஓகே. ரா, சீன், ஸ, ஷீன், ஜீம், சீன், ஹா, ஷீன். இன்னொரு தடவை. ரா, சீன், ஸ, ஷீன், ஜீம், சீன், ஹா, ஷீன். ரா, சீன், ஸ, ஷீன், ஜீம், சீன், ஹா, ஷீன். எப்போதும் நாம் ஒன்றை கற்கும் போது நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும். அப்போதுதான் அதன் சரியான பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் என்று சொல்வார்கள். அது மாதிரி தான் நாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது எங்களுக்கு அக்யூரேட்டாக, அதாவது பர்ஃபெக்டாக வேர்ட்ஸை உச்சரிக்கக்கூடியதாக இருக்கும். முதலாவது நாம் எழுத்துக்களை சரியாக உச்சரித்தோமானால் தான் நாம் சொற்களை ரீட் பண்ணும்போது அதனை ஒழுங்காக எமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். எழுத்துக்களின் உச்சரிப்பில் நாம் பிழை விட்டோமானால் சொற்களிலும் அந்த பிழை வரக்கூடும். எனவே நான் இங்கு சொல்லித் தருவது போன்று நீங்களும் அகெயின் அண்ட் அகெயின் திருப்பி திருப்பி எழுத்துக்களை மனனமிட்டு கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஸாத், ضاد, ஸாத், ضاد, ஸாத், ضاد. இந்த இரண்டு எழுத்துக்களும் வாய் நிறைய சொல்ல வேண்டும். ஃபுல் மவுத் லெட்டர்ஸ் என்று சொல்வோம். அதாவது இதனை உச்சரிக்கும் போது வாய் நிறைந்ததாக சொல்ல வேண்டும். எவ்வாறு? ஸாத், ضاد, ஸாத், ضاد, ஸாத், ضاد. سين، صاد، ضاد، شين، را،
தால், சீன், ஜ. இப்போது நன்றாக விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன். நாம் இன்று கற்றுக்கொண்ட எழுத்துக்கள் ரா, ஜ, சீன், ஷீன், சாத், வாத். எனவே இந்த 6 எழுத்துக்களையும் நாம் சரியாக உச்சரித்துக் கொள்ள வேண்டும். இன்னும் மற்ற எழுத்துக்களை நாம் மனனமிடும் போது இவற்றை நாம் நன்றாக பயிற்சி எடுத்திருப்பின் அவையும் அந்த எழுத்துக்களையும் நாம் சேர்த்து கற்றுக்கொள்ளும் போது நமக்கு எந்த பிழைகளும் வராமல் பார்த்து கொள்ள முடியும். எனவே இன்றைய எமது வகுப்பை நிறைவு செய்வோம். அதற்கு முன் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது, இதுவரையில் எனது யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளவும், உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணவும், லைக் பண்ணுங்க. அடுத்ததாக மற்றவர்களுக்கும் உதவும் வகையில் ஷேர் பண்ணுங்க. அதனால் கிடைக்கும் நன்மைகள் உங்களுக்கும் வந்து சேரும் என்று கூறி எனது இன்றைய வகுப்பை முடித்துக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.